வணக்கம், இது பட சென்னை. இன்னைக்கு நாம பார்க்க போறது 1983 படம் ப்ராஜெக்ட் ஏ, ஸ்பாய்லர்ஸ் அஹெட். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. 19ஆம் நூற்றாண்டு ஹாங்காங். பாதுகாப்பு அமைச்சகம் கடற்கொள்ளையர்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் முடியல. கடற்கொள்ளையர்கள் கப்பலை கொள்ளையடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ டிராகன்மா யூலங் அவசரமா வேலைக்கு போறான். அங்க ஏற்கனவே அவனுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. கேப்டன் கிட்ட சில பேப்பர்களை சைன் வாங்கணும்னு அவனுக்கு சொல்லியிருக்கிறாங்க. எதுக்கு இவங்களுக்கு இவ்வளோ ஆயுதம் தேவைப்படுதுன்னு அவர் யோசிக்கிறாரு. நிறைய கடற்கொள்ளையர்களை கொல்றதுக்குன்னு டிராகன் பதில் சொல்றான். நம்ம ஹீரோ ஒரு பார்ல தன்னோட நண்பர்களை பார்க்க போறான். எல்லாரும் ரொம்ப சோகமா இருக்காங்க. ஆனா டிராகன் எல்லாருக்கும் ஒரு பீர் வாங்கி தரான். உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கடலோர காவல் படைதான் பெஸ்ட்னு கத்துறாங்க. பக்கத்துல இருந்த ஹாங்காங் போலீஸ்காரங்க கடலோர காவல் படையை வெறுப்பேற்ற முயற்சி பண்றாங்க. ஆனா டிராகன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சும்மா இருங்கன்னு சொல்றான். ஏன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேணாம். போலீஸ்காரங்க திட்டுறதுக்கு பதிலடியா கடலோர காவல் படையிலிருந்து 2 பேர் வந்து அவங்களை கலாய்க்கிறாங்க. பார்ல இருந்த மற்றவங்களும் அந்த மஜாவான பாட்டை உடனே பாட ஆரம்பிக்கிறாங்க. இதனால ஒரு போலீஸ்காரனுக்கு கோபம் வந்து கோஸ்ட் காட் ஆளு மேல ஒரு தட்டை எறிகிறான். கொஞ்ச நேரத்துக்கு பார்ல சண்டை நடக்குது. ஆனா திரும்பவும் டிராகன் எல்லாரையும் சமாதானப்படுத்துறான். நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், எதிரிகளா இருக்கக்கூடாதுன்னு சொல்றான். எல்லாரும் கலைஞ்சு போயிடுறாங்க. ஆனா யாரோ ஒருத்தன் அவன் தடுக்கி விடுறான். அவனோட பீர் ஒரு போலீஸ்காரன் மேல கொட்டிடுது. டிராகன் அந்த ஆளுகிட்ட சாரி கேட்கிறான். ஆனா அவன் அந்த பீர் அவனோட தலையிலேயே ஊத்திடுறான். நம்ம ஹீரோ சொல்றான், உனக்கு 2 சாய்ஸ் இருக்கு. ஒன்னு சாரி கேளு இல்லைன்னா. ஆனா அந்த போலீஸ்காரனுக்கு சாரி கேட்க எந்த எண்ணமும் இல்லை. பார்ல பயங்கர சண்டை நடக்குது. ஷேர்லாம், பாட்டில் உடைஞ்ச பீஸ்லாம் எல்லா இடத்துலயும் பறக்குது. ஆளுங்க எல்லாரும் ரொம்ப டென்ஷன் ஆகி போலீஸ் வந்து எல்லாரையும் அமைதியாக்குற வரைக்கும் சண்டை நிறுத்தவே இல்லை. ஆனா ஒருத்தன் சொல்றான், நாம எல்லாரும் தான் சட்ட ஒழுங்குன்னு சொன்னாலும் சண்டை தொடருது. டிராகனும் கேப்டன் டிஜுவும் கொஞ்சம் கூட அமைதியாகல. 2 பேருக்கும் ஒரு வெறுப்பு இருக்கு. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் கேடயங்களோட கேப்டன்சியும் கடைசியா பார்க்குள்ள வந்து ரவுடியான போலீஸ்காரங்களை அமைதியாக்குறாங்க. ஆனா இங்க ஒரு பிரச்சனை, எல்லா கப்பலோட்டிகளையும் பிடிச்சு வச்சுட்டாங்க. எப்படி கடற்கொள்ளையர்களோட சண்டைக்கு போறது? கடற்படை தளபதி சிகிட்ட பேசுறாரு. அதுக்கப்புறம் பசங்களை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. டிராகன் நடந்ததுக்கெல்லாம் அவர்கிட்ட சாரி கேட்கிறான். ஆனா கடற்படை தளபதி தனக்கே போலீஸ்காரங்களை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவங்கிட்ட வந்த ஒருத்தரை துரத்தி விட்டுறாரு. கோஸ்ட் கார்ட் பசங்க எல்லாரும் அட்மிரலுக்கு முன்னாடி லைன்ல நிக்கிறாங்க. அட்மிரலும் வரப்போற ஆபரேஷனுக்கு பசங்க தயார் பண்றாரு. அப்ரூவல் ஆனதும் அவங்க கப்பலுக்கு போறாங்க. ஆனா அவங்க முன்னாடியே ஷிப் வெடிச்சிடுது. காவலாளிகள் மனசு தளரமா தீ அணைக்க ஓடுறாங்க. அந்த நேரம் பார்த்து 2 பேர் ஒருத்தரை வியட்நாம்ல விடுறதுக்கு கப்பல் பார்க்கறத பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் போலீஸ்காரங்க கண்ணுல படாம ஒளிஞ்சுக்கணும். ஆனா அவன் யாரு? அவன் போனதுக்கு அப்புறம் இன்னும் 2 பேர் டக்ஸீடோ போட்டு இருந்த ஆளுகிட்ட வந்து கோஸ்ட் கார்ட் கப்பலை வெடிக்க வச்சுட்டோன்னு சொல்றாங்க. அந்த டக்ஸீடோ போட்டிருந்த ஆளு இந்த ஏற்பாட்டை பத்தி சந்தோஷமா இருக்காரு. ஆனா அந்த 2 பேரும் அவரை 100 போலீஸ் துப்பாக்கிகள் எடுத்து தர சொல்லுறாங்க. எங்க அவ்வளோ துப்பாக்கிகள் கிடைக்கும்? அவரால் முடிஞ்சா ட்ரை பண்றேன்னு அந்த ஆளு சொல்லுறாரு. ஆனா ஃபெய்ங்கிற நம்பிக்கையான ஆளு வேணும்னு சொல்லுறாங்க. ஃபெய் இன்னொரு பக்கம் ஒரு சூதாட்ட விளையாட்டுல அவன் கூட விளையாடுறவங்க மோசடிக்காரங்களா இருந்தா கூட ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். சண்டையில பறந்து வந்த ஒருத்தன் அவன் மேல விழுந்ததால அவங்களோட ஆட்டம் தடைபடுது. ஆனா அப்பவும் ஃபெய் ஜெயிக்கிறான். அட்மிரல் ஆபீஸ்ல இருந்து நீக்கப்பட்டு அவரோட கடற்படை யூனிட் கலைக்கப்படுது. அது கேப்டன்சியோட கைக்கு போகுது. இனி அவங்க போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு கேப்டன்சி சொல்றத கேட்கணும். அட்மிரல் கடைசியா ஒரு தடவை வந்து கடைசியா ஒரு ஆர்டர் கொடுக்கறாரு. போலீஸ் யூனிஃபார்மை மாத்திக்கிட்டு உங்க மனசை தளர விடாம பாத்துக்கோங்கன்னு சொல்லுறாரு. டிராகன்மா யூலங் அவனோட புது கேப்டன்சிய பார்க்க போறான். அவர் ரொம்ப கோபமாவும் கண்டிப்பாவும் இருக்காரு. அவனோட கட்டளைகள் ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஆனா டிராகனுக்கு வேற வழி இல்லாம அவன் சொல்றத கேட்கணும். டென்சு புது போலீஸ்காரங்களை கிண்டல் பண்ணி அவமானப்படுத்த முயற்சி பண்ணிட்டே இருக்கான். ஒருத்தரை சுட்டு கொல்ல சொல்லுறான். கூட வேலை செய்யறவங்களும் அந்த ஆளை கூட்டிட்டு போறாங்க. ஆனா சுடுறதுக்கு முன்னாடியே அவன் கீழே விழுந்துடுறான். அவனை பாத்ரூமை சுத்தம் பண்ண அனுப்ப சொல்லுறான் டென்சு. பசங்க ஒரு மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில வாழ்றாங்க. ராத்திரி எழுந்திருக்கணும், 10 செகண்ட்ல குளிக்கணும். இன்னும் மிலிட்டரி யூனிட்ல என்னென்ன கொடுமை இருக்கோ எல்லாமே இருக்கு. கேப்டன் வெடிகுண்டு எப்படி வேலை செய்யுதுன்னு காமிச்சு ஒரு போலீஸ்காரனை கீழே விழுந்த கிரெனேட் எடுத்துட்டு வர சொல்லுறான். அவன் உண்மையான கிரெனேடுக்கு பதிலா ஒரு பொய் கிரெனேட் மாத்திட்டு கேப்டன் கிட்ட கொண்டு போய் கொடுக்கறான். டென்சு ஏதோ தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு கிரெனேட் பசங்க மேல வீசுறான். ஆனா அவங்க எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கேப்டன் அந்த ஸ்குவாடை கூப்பிட்டு ஒரு ரவுடியை பிடிக்கணும். அவன் பேரு சாங் சாம் சொல்றாரு.
அவன் ஒரு எலைட் கிளப்ல ஒளிஞ்சிருக்கான். ஆனா அங்க முக்கியமான ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால யாருக்கும் தொந்தரவு இல்லாம அமைதியா பண்ணணும். அவங்க எலைட் கிளப்புக்கு வந்த உடனே ஃபெய் அவங்கள பார்த்துட்டு ஒளிஞ்சுக்கிறான். டிராகன் உடனே கொள்ளைக்காரனோட ஃப்ரெண்டை நோட் பண்ணிட்டு பிடிக்க முயற்சி பண்றான். ஆனா மேனேஜர் அவன் போக விட மாட்டேங்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு இந்த எலைட் கிளப்ல ஏதோ தப்பா தெரியுது. ஆளுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வினோதமா பாத்துக்கிறாங்க. கூட்டு சேர்ந்து ஏதோ பண்ற மாதிரி. உள்ளுணர்வு டிராகனை ஒரு கதவு வரைக்கும் கூட்டிட்டு போகுது. ஆனா கொள்ளைக்காரங்க சூதாட்டம் விளையாடிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோ அவங்கள தப்பிக்க விடாம சாங்ஸம்ம பிடிக்கிறான். ஆனா அவன் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி போலீஸ்காரங்களோட சண்டை போடுறான். சாங்ஸம்ம துரத்திட்டு போறாங்க. ஆனா கிளப்ல வேலை செய்யறவங்க வெளிப்படையா கொள்ளைக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணி டிராகனையும் டின்சுவையும் அட்டாக் பண்றாங்க. டிராகன் எப்படியோ கொள்ளைக்காரனோட 2வது மாடிக்கு ஏறிடுறான். ஆனா கீழே தள்ளி விடப்படுறான். கேப்டன்சி பில்டிங்க்கு ஓடி வந்து டிராகனை அமைதியா இருக்க சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. நம்ம ஹீரோவுக்கு ஒன்னும் புரியாத இந்த முட்டாள் கேப்டனுக்கு வளைஞ்சு கொடுக்க எந்த நோக்கமும் இல்ல. போலீஸ் ஐடி கார்டை கீழே தூக்கி போடுறான். அவன் குற்றம் தடுக்கிறத தடுக்கும்னா அது அவனுக்கு தேவையில்லை. டிராகன் தாவி சரவிளக்குல ஏறி சாங்ஸாம் இருந்த அதே மாடிக்கு போறான். கிரிமினல் ஏற்கனவே அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். அட்டாக் பண்ணி டிராகன் செவுத்துல நிறுத்துறான். ஆனா டிராகன் திரும்பி அட்டாக் பண்ணி ரூம்ல இருந்த கிளாஸ் உடைச்சு சாங்ஸாம பிடிக்கிறான். கொஞ்ச நேரத்துல சாங்ஸாம் கேப்டன்சியோட கால் கீழே தூக்கி போடுறான். டின்சு நம்ம ஹீரோ ஐடி கார்டை திருப்பி வாங்க சொல்லி கத்துறான். ஆனா அவன் கேட்காம கிளப்ப விட்டு போறான். வெளியில ஃபெய் ஏற்கனவே அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். டிராகனுக்கு அவனை தெரிஞ்சும் நம்ம ஹீரோ சட்டப்படி நடக்கிறதுனால ஃபெய் திருட்டுல போயிட்டதால ரொம்ப நாளா பேசாம இருந்திருக்காங்க. ஃபெய் டிராகன் கிட்ட போலீஸ்காரங்களை யாரோ தான் திருடங்களுக்கு துப்பாக்கி விற்கிறாங்கன்னு சொல்லுறான். நம்ம ஹீரோ அவனோட பழைய ஃப்ரெண்ட் அந்த ஆளை பத்தி கேட்கிறான். ஆனா அவன் சும்மா சொல்ல மாட்டேங்கிறான். டிராகன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். கொள்ளைக்காரங்களுக்கு டிராகன் துப்பாக்கிகள் வாங்கி தரணும்னு ஃபெய் கேட்கிறான். முகமூடி போட்டுக்கிட்டு அவங்க அந்த டீல் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. கேப்டன்சியே தான் துப்பாக்கி திருடர்களுக்கு விற்கிற ஆளுன்னு தெரிய வருது. துரோகிகளை தண்ணியில முக்கி துப்பாக்கி எடுத்துக்கிறாங்க. டிராகன் இந்த துப்பாக்கிகள் நல்லவங்க கைக்கு போகும்னு நம்புறான். ஆனா அவனுக்கு முழுசா எதுவும் தெரியாது. ஃபெய் அந்த ரவுடிகளோட டீலுக்கு போறான். ஆனா டிராகன் எல்லாத்தையும் ஒட்டு கேட்கிறான். காலையில அவங்க துப்பாக்கி எடுக்க போறாங்க. ஃபெய் மரம் இருக்கிற இடத்துல இருக்கிற மரத்துல கட்டி வச்சு ரெட் ரிப்பன் வச்சு மார்க் பண்ணியிருப்பான். ஆனா டிராகன் முன்னாடியே போய் எல்லா மரத்திலையும் ரெட் ரிப்பன் கட்டி வச்சிடுறான். சண்டை ஆரம்பிக்குது. ஃபெய்க்கு அதிர்ஷ்டவசமா முன்னாள் அட்மிரலும் போலீஸும் அந்த இடத்துக்கு வந்து எல்லா மரத்தையும் செக் பண்றாங்க. டிராகன் அட்மிரலோட பொண்ணு வீட்டுக்கு போறான். அந்த பொண்ணு கேப்டன்சி ஆர்மிக்காக தான் ஆயுதங்களை எடுத்துட்டு போனாருன்னு சொல்லுறான். ஃபெய் நம்மளை ஏமாத்திட்டான்னு நம்ம ஹீரோ சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுறான். டிராகன் பொண்ணு கிட்ட தான் எப்படி துப்பாக்கியை கண்டுபிடிச்சேன்னு ஒரு கதையை சொல்றான். ஃபெய் அங்க வந்து ஒரு கிஸ்ஸுக்காக துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லுறான். பக்கத்துல இருக்கிற ரவுடிங்க இதை கேட்டு வீட்டுக்குள்ள வர்றாங்க. அவங்க ஃபெய்யை தேடுறாங்க. டிராகன் அவனை காப்பாற்ற முயற்சி பண்றான். ஆனா கன் வச்சிருக்க இன்னும் கொஞ்சம் ரவுடி வீட்டுக்குள்ள வந்ததும் அவங்க அங்கிருந்து ஓடிடுறாங்க. டிராகன் அட்மிரலோட பொண்ணு கூட தப்பிச்சு ஓடி ரவுடிகளை பார்க்காம ஒளிஞ்சிக்க பாக்குறான். ஆனா எல்லா மூல முடுக்கலையும் அவங்க வந்து அட்டாக் பண்றாங்க. ரவுடிங்க சைக்கிள்ல வந்தா கூட நம்ம ஹீரோவை பிடிக்க முடியல. டிராகன் தற்செயலா கேப்டன்சியை மீட் பண்றான். அவரு அவனை அரெஸ்ட் பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோவுக்கு கைவிலங்கு எப்படி போடணும்னு நல்லா தெரியும். சிஎஸ் சங்கிலியில கட்டி கேப்டனோட சைக்கிள்ல ஏறி போறான். துரத்தல் தொடருது. ஆனா ரவுடிங்களுக்கு மறுபடியும் ஒன்னும் புடுங்கல. டிராகன் அவங்கள ஒரு சின்ன சந்துக்குள்ள கூட்டிட்டு போறான். அங்க அவனோட திறமையால எல்லாரும் கீழே விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோ தற்செயலா ஃபெய்ய ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்றான். அவங்க சண்டை போட போறாங்க. ஆனா ரவுடிங் வந்ததும் அது நடக்கல. ரவுடிகளோட சண்டை போடுறாங்க. முன்னாடி மாதிரி பக்கத்துல சண்டை போடுறாங்க. பசங்க இது போதும்னு முடிவு பண்ணி காஃபி ஷாப்பை விட்டு வெளியே போறாங்க. ஆனா ரவுடிங்க கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க நகர முடியாம இருக்கிறாங்க. அதிர்ஷ்டவசமா கேப்டன்சி பக்கத்துல இருக்காரு. டிராகனை அரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ரவுடிகளோட சண்டை போடாம இருக்க டிராகன் தானா கேப்டன் கிட்ட சரண்டர் ஆகிடுறான். ஃபெய் அவங்க பக்கத்துல நிக்கிறான். வெப்பன் ஸ்டீல்ல தண்ணியில தள்ளுனது இவன் தானு கேப்டன் கண்டுபிடிச்சிட்டாரு. ஃபெய் அவங்களுக்குள்ள எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறான். கேப்டன் ஒரு தேங்க்ஸ் சொல்றாரு. ஏன்னா அவரால் நீச்சல் அடிக்க முடியாது. மரத்தை கொடுத்ததுக்கு நன்றி சொல்றாரு. அதுக்கு ஃபெய் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மாட்டிக்கிறான். அவன் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. கேப்டன் டிராகனை ஒரு கம்பத்துல கட்டி போடுறாரு. இதுதான் நம்ம ஹீரோக்கு முடிவு. ஏன்னா ரவுடிங் வெயிட் பண்ணிட்டு கரெக்டா டிராகன் அட்டாக் பண்றாங்க. ஆனா டிராகனோட கையை தான் கட்டியிருக்காங்க. காலால நல்லா சண்டை போடுறான். கம்பத்து மேல ஏறிடுறான். யாரும் இல்லாத ஒருத்தரோட கடையோட கூரல இருந்து கீழே குதிக்கிறான். கோடாரிய வச்சு சங்கிலியை உடைக்க முயற்சி பண்றான். ஆனா அங்க ஏற்கனவே ரவுடி வெயிட் பண்ணிட்டு இருக்கான்.
டிராகன் கடிகாரத்தோட கியர்ல இருக்கான். ஆனா தன்னோட காலை வச்சு அந்த ரவுடியை புடிச்சிட்டு வெளியே வந்துடுறான். இப்ப அவன் எப்படியாவது அந்த இடத்துல இருந்து வெளியே போகணும். ஆனா எப்படி? ஏன்னா படிக்கட்டுல எல்லாம் ரவுடிங் இருக்கிறாங்க. அவன் ஜன்னல் வழியா வெளியே போறான். ஆனா யாரோ அந்த கடிகாரத்தை துறக்கிறாங்க. அவன் கீழே விழுந்துட போறான். ரவுடி அவன் நோக்கி துப்பாக்கியை காட்டுறான். ஆனா அவனே சுட்டுக்கிறான். போலீஸ் டின்சியோட வந்து கரெக்டான டைம்ல காப்பாத்துறாங்க. டிராகன் மூச்சு வாங்காம மேல இருந்து கீழே விழுந்துடுறான். ஜன்னலோட துணியால செஞ்ச கூரை இல்லைன்னா அவன் கீழே விழுந்து செத்துருப்பான். ஆனா அப்படி கீழே விழுந்தும் டிராகன் எந்திரிச்சு நிக்கிறான். அந்த சமயத்துல தண்ணியில கடற்கொள்ளையர்கள் அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. சின்ன கப்பல் மூலமா அட்டாக் பண்றாங்க. கொடியை இறக்கிட்டு கப்பல்ல இருந்தவங்களை அட்டாக் பண்றாங்க. பயம் இல்லாம அட்டாக் பண்ணி சில நிமிஷத்துல கப்பல் அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அவங்க லீடர் ஒரு பொண்ணையும் அட்மிரலையும் கூட்டிட்டு போறாரு. டிராகன் கேப்டனோட பேச்சை கேட்டு கடத்தப்பட்டவங்களை வச்சு பணம் கேட்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறான். ரவுடி ஷோ உள்ள வரான். ஆனா கேப்டனுக்கு அவன் ரவுடின்னு தெரியாது. அவன் பைரேட்ஸ் கூட கூட்டணியில இருக்கான்னு மட்டும்தான் அவருக்கு தெரியும். இன்னொரு ரவுடியை வெளியே விட்டுட்டு அவர் ஒரு நைட் பட்டம் கொடுக்க சொல்லுறான். டிராகன் ஒளியறத கேப்டன் பார்த்துட்டு நம்ம ஹீரோ கேள்வி கேட்கிறாரு. நிலைமை சரியில்லைனாலும் ரவுடிங்களுக்கு அடிபணிய கூடாதுன்னு டிராகன் சொல்றான். இங்கிலீஷ் கவுன்சிலுக்கு நீங்க பழைய பொருட்களுக்கு பணம் செலவு பண்ணிட்டு கோழ மாதிரி இருக்கீங்க. ஆனா இங்க நிறைய பேர் செத்துட்டு இருக்கிறாங்க. 1000 மனைவிங்க அவங்க கணவர்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றான். டிராகன் நம்பிக்கை கொடுக்க ட்ரை பண்றான். அதுல ஜெயிச்சிட்டான். நம்ம ஹீரோவை அந்த ஆபரேஷனுக்கு தலைவரா போடுறாங்க. கோஸ்ட் கார்டோட கோடி மறுபடியும் ஏத்திட்டாங்கன்னு அட்மிரலோட பொண்ணு அவருக்கு காமிக்கிறா. டிராகன் யூனிபார்ம் போட்டு அட்மிரல் கிட்ட போய் தன்னோட பழைய யூனிபார்ம் கொடுக்குறான். ப்ராஜெக்ட் ஏ பிளான் பண்ண மாதிரி நடக்கும். வின்னிசிக் ஷோவை தற்செயலா சந்திக்கிறா. அவள் வண்டியில கூப்பிட்டு அவளை ஹராஸ் பண்றாரு. டிராகன் ஷோவை கடத்திட்டு போயிடுறான். ரவுடியை டார்ச்சர் பண்றாங்க. பயந்துட்டு அவங்கள அடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு கடற்கொள்ளையனுங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டான். டிராகன் ஒரு மாறு வேஷம் போட்டுட்டு போட்டுல போய் பைரேட்ஸ் கிட்ட ரகசிய பாஸ்வேர்ட் சொல்லுறான். டிராகன் கப்பலுக்குள்ள போய் ஷோ மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். திடீர்னு ஃபெய் பக்கத்துல இருந்து வெளியே வரான். ஹெல்ப் பண்ணுன்னு டிராகன் கேட்கறான். இன்னொரு கப்பலுக்கு போனதும் அவனை படகுல குகைக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்ப ஷோ மாதிரி நடிக்கிறது தான் கஷ்டம். பைரேட்ஸோட தலைவன் கிட்ட போறான். அவனை எல்லாருக்கும் கடல் கடவுள்னு தெரியும். டிராகன் ஆயுதங்களை கொடுத்துட்டு கடத்தினவங்களை வெளியே விட சொல்லுறான். ஆனா அவர் அது முடியாதுன்னு சொல்லிட்டு ரூமுக்கு அனுப்புறாரு. கோஸ்ட் கார்டு கருப்பு யூனிபார்ம் போட்டு மறைஞ்ச மாதிரி பைரேட்ஸ் தளத்துக்கு வர்றாங்க. டிராகனும் தன்னோட யூனிபார்மை மாத்திட்டு ரூமை விட்டு வெளியே போறான். ஹால்ல அவன் ஃபெய்ய தற்செயலா எதிர்கொள்றான். ஆனா பழைய ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாங்க. டிராகன் மாட்டிக்க போறான். சீக்ரெட் பாஸ்வேர்ட் கேட்கறாங்க. சைகை மட்டும்தான் தெரியும்னு சொல்லிட்டு பைரேட் அடிக்கிறான். டின்சியும் மாட்ட போறான். ஆனா அவர் ஒரு கதையை சொல்லி பைரேட்டை முட்டாளாக்கி அவன் அடிச்சு கீழே போட்டுறாரு. கோஸ்ட் கார்டோட பாஸ்வேர்ட் முகத்துல அடின்னு இருக்கு. டிராகன் டின்சியை மீட் பண்ணி பாஸ்வேர்ட் கேட்கறான். அவனும் மூஞ்சில் அடின்னு சொல்லுறான். டிராகன் அவங்கள பார்க்கும்போது தப்பான ஆள் அடிச்சிட்டான்னு தெரிஞ்சுக்கிறான். டின்சி ஒரு பைரேட் கிட்ட இருந்து பாஸ்வேர்ட் தெரிஞ்சுக்கிறான். நட்சத்திரங்கள் ஜொலிக்கிறது. பசங்க மறைஞ்சு பைரேட்களை தாக்கிட்டு இருக்கிறாங்க. டிராகன் மாறுவேஷம் போட்டுட்டு வந்த டின்சி அட்டாக் பண்ண பாக்குறான். அவங்க டீம் சேர்ந்து குகைக்குள்ள போய் கடத்தினவங்களை காப்பாத்தலாம்னு போறாங்க. பசங்க பிளான் பண்ணி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நின்னுகிட்டு ஒரு ஆள் மாதிரி இருக்காங்க. கடத்தினவங்களை காவலுக்கு இருக்கிறவங்க ஷோக்கு 6 கையோட இருக்கான்னு பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. அவங்க அதை யூஸ் பண்ணி வில்லன்கள் அடிச்சு கடத்தினவங்களை வெளியே விடுறாங்க. பைரேட்களோட பார்ட்டி நடந்துகிட்டே இருக்கு. டிராகன் திரும்ப டக்ஸிடோ மாத்திட்டு சாம்பேலோ கிட்ட போறான். ஃப்ரெண்ட்ஸ் கடத்தினவங்களை வெளியே விடுறாங்க. இங்கிலீஷ்காரங்களை வெளியே விடணும்னா ஒரு தடவை டான்ஸ் ஆட சொல்லுறாரு. டிராகன் மாட்டிக்கிடுவோம்னு தெரிஞ்சிட்டு பைரேட்ஸ் சாம்லோ கூட ஆர்ம் ரெஸ்லிங் சவால் பண்ணலாம்னு சொல்றான். அதுக்குள்ள கொள்ளையடிச்ச பெட்டியோட ஃபெய் எஸ்கேப் ஆகலாம்னு பாக்குறான். ஆனா சேப்பல்ல இருந்த ரவுடி திரும்ப வந்துட்டான்னு பாக்குறான். டிராகனை பார்த்தா கொன்னுடுவான். அவன் திரும்ப தன்னோட நண்பனை காப்பாத்தணும். ஃபெய் மிச்சம் இருந்த போலீஸ்காரங்க கிட்ட போய் ஒன்னு டிராகன் தனியா சாவான், இல்ல நாம அவன் கூட சாவோன்னு சொல்லுறான். அவங்க டிராகனை காப்பாத்த போறாங்க. ஆனா சாம்லோ ரவுடி ஜெயில இருந்து திரும்ப வந்தவன் கிட்ட ஷோவும் இங்க இருக்கான்னு சொல்லுறாரு. டிராகன் ஓடி போய் ஷோ மாதிரி கட்டி பிடிச்சு அவன் டவுட் ஆகிற மாதிரி இருக்கு பேசிட்டே இருந்து அவன் ஏமாத்துறான். டிராகன் ரவுடிய ஜெயில போட்டது தப்புன்னு ஃபீல் பண்ற மாதிரி பேச ஆரம்பிச்சு சாம்லோ சமாதானம் பண்ணிடுறான். ஆனா ரவுடி அவனோட பேர் ஷோ இல்லைன்னு சொல்லுறான். டிராகன் அதுல இருந்தும் தப்பிச்சுக்கிட்டு அந்த பேரால அசிங்கப்பட்ட மாதிரி நடிக்கிறான். அவன் போக போறேன்னு சொல்லுறான். ஆனா சாம்லோ போக வேண்டாம்னு சொல்லுறான். திடீர்னு ஃபெய் ஓடி வந்து போலீஸ் வந்துட்டாங்க, நம்மளை காப்பாத்திக்கணும்னு சொல்லுறான். பைரேட்ஸ் தப்பான வழியில ஓடி போயிடுறாங்க.
திரும்ப ஃபெய் நம்ம ஹீரோவை காப்பாத்திட்டான். ஆனா போலீஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. டிராகன் எல்லாத்துக்கும் ரவுடிய காரணம்னு சொல்லி அவன் மேல பழி போடுறான். கேப்டன் அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு டிராகன் சொல்றது கேரக்டர்னு சொல்றான். சாம்லோ நம்புறான். டின்ஷி அவங்க பைரேட்ஸோட போட் வெடிக்க வைக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஃபெய் மயங்கி விழுந்துடுறான். குகைக்குள்ள பயங்கரமா சண்டை நடக்குது. பசங்க பயம் இல்லாம சண்டை போட்டுட்டு இருக்காங்க. டிராகன் அமைதியா பார்த்துட்டு இருக்கான். அவன் பொறுமையை இழந்து போலி மீசைய கழட்டிட்டு சாம்லோவுக்கு சவால் விடுறான். ஃபெய் திரும்ப பசங்களோட சேர்ந்துக்கிறான். அவங்க கிட்ட கிரெனேட்ஸ் இருக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. எல்லா வழிகளையும் முடக்கிட்டாங்க, அதனால பேக்கப் வராது. இப்ப சாம்லோவை முறியடிக்கணும். ஃபெய் ஓடி போகலாம்னு பார்த்தான். பைரேட்ஸ் எல்லாம் வெளியே போற வழியில இருக்கிறத பார்த்து கிரெனேட் தூக்கி போட்டுட்டான். ஃபெய் டிராகன் டின்ஷியோட சேர்ந்து சாம்லோவோட வாழை முதல் அடியில வெட்டி உடைச்சிட்டான். அவன் பயங்கரமா அடிச்சு சாம்லோவை தாக்கி காயப்படுத்திட்டான். ஆனா சாம்லோ விட்டு கொடுக்கவே இல்லை. அதனால சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கு. 3 பேரும் சேர்ந்து சாம்லோவை கீழே தள்ளிட்டாங்க. ஆனா அடி பத்தல, அவன் எந்திரிக்கிறான். திரும்ப அவனை கார்பெட்ல சுத்தி வெடிக்கிற குண்டை போட்டுட்டாங்க. சாம்லோ முடிஞ்சிட்டான். பசங்க எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தாங்க. ஆனா அவங்க 3 நாளா தப்பான வழியில போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவங்க கோஸ்ட் கார்ட்ஸ் எப்படியும் தப்பிச்சிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற நிறைய வீடியோகளை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் ஆன் செய்யுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.